ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மின்ட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு குழந்தைங்க நம்ம சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான். ஒரு பச்சை மிளகா நான் மின்ட்டு அப்புறம் அந்த கொத்தமல்லி அதெல்லாம் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கீ போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பே லீஃப் போட்டேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக அதில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருப்போம். அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை வாசம் ஃபுல்லாக நல்லா போகணும். இந்த புலாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா இல்லை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இதோட பச்சை வாசம் ஃபுல்லாக நல்லா போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கொஞ்சம் அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போகணும். அந்த வாசம்லாம் போயிடுச்சுன்னா நல்ல ஃப்ளேவரான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அப்போ அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதில் அடிஷ்னலாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அதை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுணும். இந்த மாதிரி நல்லா பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்து வச்சுருந்தேன், அதவும் போட்டு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மின்ட் புலாவ் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் அதுக்கெலாம் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா உதிரியாக இருக்குது சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.